கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரைட். இது நல்லது. இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தைகளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு முகவுரையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசித்தவர் ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த முகவுரை, இந்த முகநூல்னால ரொம்ப பேருட முகவுரை அழிந்து போயிருக்கிறது. முகநூல் என்றால் என்னது? ஹலோ, தமிழ் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். முகநூல் என்றால் என்னது? என்ன புக்? ஃபேஸ்புக்னால பைபிள் புக்கும் மறந்துடுச்சு இன்னைக்கு ரொம்ப பேருக்கு, பாருங்க. ரைட், நல்லது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு ஒரு நீண்ட காலத்துக்குரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிங்கள். 19ஆம் வசனம் வாசிக்கும்போது 18-19ஆம் வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்திலே நாம் தாவீது பேசுகிற ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் இதற்குள்ள இன்னும் ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் அளந்து பார்க்க கூடாது. எப்பொழுதும் அதை அளவு செய்து கர்த்தரை தேடக்கூடாது. இந்த இடத்திலே ஆடுகள் பின்பதாக இருந்த, தன்னுடைய காரியங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயரத்தில் வைத்திருக்கும் பொழுது, அந்த இடத்திலே ஆண்டவர் தாவீதோடு பேசுகிறார். தாவீது அவன் நினைக்கிற, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சில காரியங்களை கற்றுக் கொடுத்த பிறகு தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, இவைகள் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? நல்லா சொல்லுங்களே. அம்மாத்திரம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். 19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியம் கர்த்தர் பேசுகிறார். சபைக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, கர்த்தராகிய ஆண்டவரை தாவீது சொல்லுகிறார், இது உம்முடைய பார்வைக்கு என்ன காரியம்? தாவீது சொல்றார், ஆண்டவரே, ஆடுகள் பின்பதாக போன என்னை இன்று நீர் தேசத்துக்கு அதிபதியாக வைத்திருக்கிறீர். இவ்வளவு பெரிய அரண்மனை கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறீர். இதற்கு எம்மாத்திரம் நான்? கர்த்தருடைய நோக்கம் இந்த பூமியில ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது அல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்கள், உங்களுடைய அழைப்பு மிக பெருமதியானது. ஏதோ நீங்க தேடி வருகிற கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறதுக்காக இயேசு, அதுக்கு மட்டுமல்ல இயேசு. ஆமென். ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல இயேசு. ஏதோ ஒரு கார வீட கொடுக்கிறதுக்காக மட்டுமல்ல இயேசு. தாவீது இதை அனுபவித்த பிறகு சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். அது மட்டும் இல்ல சங்கதி, அது மட்டுமல்ல செய்தி. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், உம்முடைய பார்வைக்கு இது எப்படிப்பட்டது? கொஞ்ச காரிய ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய அடியானை குறித்து, அடியானுடைய வீட்டை குறித்து சொல்லுங்க, வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, தாவீது ஆண்டவர் அழைச்சது தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி அவனை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, தாவீதை அழைக்கும் பொழுது அவர் உள்ளத்திலே பல காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. வெகு காலத்து செய்தி, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற செய்தி. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. என்ன செய்தி சொல்லுங்க? செய்தியின் தலைப்பே வெகு காலத்து செய்தி. சொல்லுங்க, வெகு காலத்தின் செய்தி. வெகு காலத்தின் செய்தி என்றால் என்ன? இந்த பூமிக்குரிய ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அனுப்புவது அல்ல.
தாவீதை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல என்னுடைய நோக்கம், உன் மூலமாக ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பது என்னுடைய நோக்கம். ஆமென். யாருமே ஆண்டவரை சொத்து சேர்த்து வைக்க, பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா பணம் சேர்த்து வைக்க இங்க ஆண்டவரை தேடி வரல. இருக்கிறீங்களா? ஆமென். நல்ல கவனிங்களேன். அதாவது நீங்க உங்கள் தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பீங்கன்னா அது உங்களுடைய தலைமுறைக்கு ஊழியம் செய்யாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், அவருடைய சித்தம் செய்வீர்களானால், அந்த மனுஷனுடைய சந்ததிக்கு கர்த்தர் ஊழியம் செய்வார். ஆமென். அப்ப எப்பயுமே ஆண்டவருக்கு ரெண்டு செய்தி இருக்குது. என்ன செய்தி சொல்லுங்க? ரெண்டு செய்தி இருக்கு. ஆமென். என்ன செய்தி இருக்கு? இரண்டு செய்தி உண்டு. ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் பேதுருவை அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, அவனை எங்கே கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். ஆழத்தில் போய் வலையை போடு சொல்றார். ராமுழுதும் கஷ்டப்பட்ட ஐயரே, ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். அப்ப அவர் ஆண்டுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறார். வலையை போட்ட பொழுது என்ன நடந்தது? வாசிங்களேன் அந்த வசனத்தை, சீக்கிரம் வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள், 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசியுங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதன் பிறகு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தபடியால் நாங்கள் 9ஆம் வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் என்ன உண்டானது? பிரமிப்பு உண்டானது. ரொம்ப பேர் ஆசீர்வாதத்தில் பிரமிப்பை எதிர்பார்க்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு பேதுருவுக்கு, ஆழத்தில் போய் வலையை போடு. ஆழத்தில் போய் வலையை போட்டாரு, மீன் கிடைச்சிச்சு. அவர் அதை பிரமித்து நிற்கும் பொழுது ஆண்டவர் பீட்டரை தட்டி சொன்னாரு, பீட்டர், இன்னொரு வசனம் இருக்கு பீட்டர். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவர் பிரமித்து நிற்கும் பொழுது ஆண்டவர் தட்டினார், பேதுருவே உனக்கு இன்னொரு செய்தி, இன்னொரு வார்த்தை இருக்குது, நல்ல கவனிங்க. மீனை மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தா இன்னைக்கு பேதுருவை குறித்து நானும் நீங்களும் பேச முடியாது. ஆண்டவர் பேதுருக்கு இன்னொரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த மீனை கொடுத்தது அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு. அவருடைய அழைப்புக்குள்ளே அவன் அவரை நம்பி வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அவனுக்கு செய்து காண்பித்தார். ஆமென். 9ஆம் வசனத்தை வாசிக்க முடிக்கும் பொழுது அடுத்த வசனத்துக்கு வாங்க, 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகள். ஆமென். என்ன நடந்தது? செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே எல்லாரும் பிரமித்தார்கள். சிலர் உங்க ஆசீர்வாதத்தை கண்டு உலகமே புகழும் தெரியுமா? ஆனா அதற்காக இயேசு உங்களை அழைக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லல உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், இல்ல உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். ஆனா என்னுடைய எதிர்காலம், என்னுடைய நோக்கம் எது தெரியுமா? இயேசு ஒருவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்காக நான் வாழ்றேன். எல்லோரும் பிரமித்து நிற்கும் பொழுது நான் நினைக்க அந்த பிரமிப்பு அடங்க முன்னுக்கே கர்த்தர் அடுத்த வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, என்ன செய்வாய்? இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தன் திட்டத்தை மனதில் வைத்து பேசும் பொழுது இன்னைக்கு சபைக்கு புரியாது. சபைக்கு ஆசீர்வாதம் பேசும் பொழுது நன்றாய் புரிகிறது. உலகத்தை ஆதாயத்தை மனதில் வைத்து வாழுகிற வாழ்க்கை அல்ல இது. ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் ஆதாயத்தை மனதில் வைத்து அழைக்கப்பட்ட அழைப்பல்ல இது. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரம அழைப்பு. ஆமென். இது இந்த வாழ்க்கை இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அது அநேக காலத்துக்கு முன் குறிக்கப்பட்ட செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாராவது இயேசு என் பாவத்தை மன்னிப்பார்னு முத சர்ச்சுக்கு தேடி வந்தீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? என்னை அவர் பரிசுத்தமாக்குவார் இன்னைக்கு வரலாம். ஆனா முத கர்த்தரை தேடி வரும்பொழுது யாராவது அப்படி வந்திருக்கிறோமா?
கடவுள் மேல் இருக்கிற அன்பில் யாராவது வந்தோமா? இல்லை, யாரும் வரவில்லை. ஏதோ ஒரு நன்மை நடக்கும், ஏதோ ஒரு தேவை இருந்தது, ஆகவே நாம் கர்த்தரை தேடி வந்தோம். எனக்கு என் குடும்பத்துக்கு ஆண்டவர் என் கடன் பிரச்சனை நீக்குவார், எனக்கு ஒரு செழிப்பை கொடுப்பார், ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் எல்லோரும் கர்த்தரை தேடி வந்தோம். ஆனால் தேடி வந்தவர் என்ன செய்தார்? அவருடைய அழைப்புக்குள் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்காததுக்காக எப்பயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. எதுக்கு? எதுக்கு? ஆமென். எனக்கு ஒரு புண்ணியவான் கிடைச்சாரு பாருங்க. நானும் சர்ச்சில் இருந்தேன், ஊழியெல்லாம் அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனாலும் ஆசை, எல்லாரும் அவன் நல்லா இருக்கானே, அவனை பார்த்தா பிஸ்னஸ் பண்ண அவனை மாதிரி பண்ணணும், இவன் கொஞ்சம் நல்லா இருந்தா இவரை மாதிரி பண்ணணும். அப்போ எல்லாரும் வெளிநாடு போகிறாங்களே, நானும் போனா நல்லது அப்படி சொல்லி நான் கொடுத்தேன். எங்கே போக? சைப்ரஸ் போகிறதுக்கு கொடுத்தேன். எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவசரம் எல்லாம் முடிச்சு கடைசியில் எனக்கு போகவே கிடைக்கல. எல்லாரும் ஏசுனேன் பாருங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். என்னை ஆண்டவர் வீசா கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாட்டி இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஹோட்டலில் பிளேட் கழுவிட்டு இருந்திருப்பேன், இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல பணம் சம்பாதிச்சு இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையை நான் இழந்திருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்ச ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் சில காரியங்களை, சில ஆதாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முறிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது அழைச்சது உன்னை மட்டும் நான் மனசுல வச்சு அழைக்கல, உன் சந்ததியிலே தாவீதின் குமாரனாக இயேசுவை மனதில் வைத்து உன்னை நான் அழைத்திருக்கிறேன். எஸ்தரை, ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது ரூத் புத்தகத்துக்கு வாருங்கள், கொஞ்சம் தியானிச்சுட்டு நாங்கள் ஜெபிக்க போகலாம். பாருங்க, நல்ல ஆசீர்வாதம், ஜோக்கெல்லாம் அடித்தா நல்லா கேட்பீங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு செய்தி பேசணும்னு விரும்பினா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. சிரித்து கொண்டே ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். வாசிங்க ரூத்தின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அறுக்கிறவர்கள் பிறகு அறுக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன். ரைட், கவனிங்கள். இந்த ரூத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். நகோமி என்கிற ஒரு மாமி இருக்கிறாள், 2 மருமகள், அதிலே ஒரு மருமகள் தான் இந்த ரூத். இந்த ரூத் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வேதத்திலே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை சபைக்கு கொண்டு வந்தது ஏதோ பொறுக்கி கொண்டு போவதற்கு அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஏதோ கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்காததையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்காத உயரத்தை கொடுக்க, நான் இதற்கு எம்மாத்திரம், நான் இதற்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுக்க அவர் பெரியவர். ஆனா கடவுளுடைய நோக்கம் அது அல்ல. இதெல்லாம் கொடுக்கிறவர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த வெகுகால செய்திக்காக என்னை பிடித்திருக்கிறார், ஆகவே நான் அதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மிக பெருமதியானதாக இருக்கும். அவன் தலைமுறைகளுக்கு பேசப்படுகிறவனாக இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ரூத்தை அழைத்து பாருங்க. இந்த ரூத் மிக வைராக்கியம் உள்ள ஒரு பெண். அவள் தன் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள் போயிருக்கலாம். இந்த ரூத் திருமணம் முடித்த உடனே என்ன நடக்குது? அவருடைய கணவர் இறந்து போகிறார். அப்பொழுது இந்த நகோமி என்கிற தன்னுடைய மாமியோடு கூட அவள் இன்னும் ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மாமி என்ன சொல்றாரு? ரூத், இனிமே உனக்கு வாழ்க்கை கொடுக்க எனக்கு முடியாது, எனக்கு பிள்ளைகள் இல்லை, இனிமே நான் திருமணம் முடிச்சு அவன் வளர்ந்து அவனுக்கு உன்னை கல்யாணம் கட்டி முடிக்கிறது சரிவராத காரியம், முடியாது ரூத்தே, நீ போய்விடு, நீ யாரையாவது திருமணம் செய்து கொண்டு நீ வாழ்ந்துரு என்று சொல்லும் பொழுது அந்த ரூத் என்ன சொன்னால் தெரியுமா? இல்லை இல்லை, அன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கலாம். எதிர்காலத்தை மட்டும் மனசுல வைத்து அவள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால் யாரையாவது திருமணம் முடித்து அவள் செழிப்பாய் வாழ்ந்திருக்கலாம்.
ஆனால் அவள் அதற்கு இடம் கொடாமல் அவள் சொன்னால், நான் எங்கேயும் போவதில்லை, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. உன்னுடைய தேவன் தான், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். இப்ப என்ன நடக்குது? அவர்கள் வருகிறார்கள். அங்கே ஒரு பட்டணத்துக்கு வந்து அங்கே தங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே அவள் என்ன செய்கிறார்? தன்னுடைய சாப்பாட்டுக்காக ஒரு தோட்டத்திலே சென்று, ஒரு வயலிலே சென்று நெல் பொறுக்க போகிறார். அதுதான் இந்த வசனம். அறுக்கிறவர்கள் பிறகு அறுக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்க போகிறாள். யார் போறா தெரியுமா? ரூத் போகிறாள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் திரும்பி சொல்லுகிறேன், ஏதோ ஒன்று சிந்தினதை கொடுக்க பொறுக்குவதற்கு ஆண்டு உங்களை சபைக்கு அழைக்கவில்லை. கர்த்தர் பல தலைமுறைகளை, பல தேசங்களை, பல நபர்களை, பல திட்டங்களை ஆண்டவர் மனதில் வைத்து தான் உங்களை தேவ சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த இடத்திலே அவள் சென்று என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே அவள் பல காரியங்களை அவள் பொறுக்கி, அந்த இடத்திலே அவ வந்து தன் மாமிட்ட சொல்றா, நான் பொறுக்கினேன், பல காரியம் நடந்துச்சு. ஆனா ஒரு இடத்துல அவள் மாமி என்ன சொன்னா தெரியுமா? நீ போன இடம், அந்த வயல் சொந்தக்காரன் இருக்கிறானே, நீ பொறுக்க தான் போன, ஆனால் அந்த வயல் சொந்தக்காரன் உன்னுடைய சுதந்திரவாளி. ஆமென் சொல்லுங்க. இயேசு நமக்கு சும்மா ஆசீர்வாதம் கொடுக்க வரல, அவர் என் வாழ்க்கைக்கு சொந்தமானவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு நித்தியமானவராக இருக்கிறார், நிரந்தரமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வெகு காலத்தின் செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் ரூத்தை அழைத்து சொல்லுகிறார். வாசிங்க, ரூத்தின் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. 4ஆம் அதிகாரம், ரூத் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். யாருக்கு இப்ப பிள்ளை பிறந்துச்சு? நகோமிக்கு பிறக்கல, ரூத்துக்கு பிறந்துச்சு. ரூத்துக்கு பிறந்த இந்த பிள்ளை இப்ப போவாசை திருமணம் முடிச்சிட்டா. ஆமென் சொல்லுங்க. நீங்க போவாசை திருமணம் முடிச்சிட்டீங்களா? ஹலோ, உங்கள் மணவாளனாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய அழைப்பு சாதாரணமானதல்ல. நம்ம நினைக்கிற ஏதோ கொஞ்சம் அதுக்கு இதுக்கு வந்தோம் இல்ல. அந்த போவாசுடைய வயலிலே இவள் நெல் பொறுக்கத்தான் போனால், ஆனால் கர்த்தர் அழைத்தது அதற்கல்ல, அந்த போவாசுக்கே சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்றினார். அந்த வயலுக்கல்ல, வயலை வைத்திருந்தவனுக்கே ஆண்டவர் சொந்தக்காரியாய் இந்த ரூத்தை கர்த்தர் மாற்றினார். அந்த போவாசை திருமணம் முடித்து ரூத்துக்கு ஒரு முதலாவது ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறார். அந்த ஆண் பிள்ளையின் பெயர் தான் என்ன? சொல்லுங்க, ஓபேத். ஆமென். அப்ப கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த ரூத்தை கொண்டு வந்து நெல்ல பொறுக்கிட்டு அவளை அனுப்புறதல்ல தேவ திட்டம். உங்களை அழைத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புவதல்ல தேவ திட்டம். இந்த உலகத்திலே உங்களை பல தேசங்களுக்கு அனுப்பி உங்களை ஒரு பணக்காரன் ஆக்குவதல்ல தேவ திட்டம். இந்த திட்டமானது ஆதி முதல் வந்த தேவ செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரூத்தே, நான் உன்னை மட்டும் மனசுல வைத்து உன்னை அழைக்கல, உன்னை ஆசீர்வதித்தது உன்னை மட்டும் மனதில் வைத்தல்ல, உன் மூலமாக நான் ஒரு சந்ததியை மனதில் வைத்திருக்கிறேன், ஒரு தேவ திட்டத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் வாசித்து வாங்க கீழே. அவன் நல்ல கவனிங்க, இல்ல போடுங்க 17 போடுங்க. ரைட், வாசிப்போம். இல்ல வாசிச்ச வசனம் என்ன? 17. ரைட். ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின், சொல்லுங்க, அவன் யாரு? சும்மா அன்று இதை எழுதினாரா? ஒரு தாவீதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு புறஜாதி பெண், அந்த வயலிலே நெல் பொறுக்க வந்த பெண்ணை கர்த்தர் அழைத்து அவளுக்குள்ளே ஒரு நீண்ட வாழ்க்கைக்குரிய செய்தியை வைத்து ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். 18ஆம் வசனம். பேரேசுடைய வாசிங்க. பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். அப்புறம் எஸ்ரோன் ராமை பெற்றான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு பெருசு தெரியுமா?
கொஞ்சம் தலைவலிக்கு, கொஞ்சம் வயிற்று வலிக்கெல்லாம் வாழக்கூடாது. அதுக்காகலாம் ஆண்டவர் தேடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க மேல வைத்த அழைப்பு சாதாரணமானது அல்ல, அது தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமானது. ஆமென் சொல்லுங்க. மோசே ஆண்டு அழைத்தார். அந்த மோசே 40வது வயதிலே அந்த அரண்மனையிலே அந்த சொகுசிலே வாழ்ற நேரம் பார்வோனின் குமாரத்தி என்பதை வெறுத்து வெளியே வந்தான். வெளியே வந்தனாலதான் இன்னைக்கு 5 ஆகமங்கள் வேதத்தில் இருக்குது. நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். மோசே என்கிற ஒரு இரட்சகன் வந்தான். ஏதோ ஒரு 5 பேருக்கு வாழ்ந்திருந்தா அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றது. ஆண்டவர் பவுலை அழைக்கிறார். பவுலை அழைச்சு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அந்த பவுல் தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இன்னைக்கு வரைக்கும் பவுலுடைய நிருபங்கள் அநேகருடைய மனக்கண்களை திறந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அப்படி பெருமதியானது. ஏதோ ஒன்றுக்கு மட்டுப்படுத்தி கடவுளை தேடாமல் அவரை உங்கள் எதிர்காலமாய் வைத்து, உங்கள் எதிர்காலத்துக்காக அவரை தேடாமல் இயேசுவை எதிர்காலமாய் வைத்து அந்த இயேசுவை தேடுவீர்களானால், உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்களானால், ஆண்டவர் உங்களுக்காக நியமித்த அந்த நீண்ட கால செய்திக்கான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். வாசிங்க. அதன் பிறகு எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அமினாதாபை பெற்றான். அமினாதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் சொல்லுங்க தாவீதை பெற்றான். இதெல்லாம் ஏன் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு? சும்மா பெயரை வாசிக்க நினைக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற தேவ திட்டம் மிக அளப்பரியது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனை எதிர்காலமா வச்சு கடவுளுடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பணத்துக்காக தேடுற வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை தெரியுமா? தேவ சித்தத்தை மனதில் வச்சு அவரை தேடுறோம் பாருங்க, அந்த வாழ்க்கை தான் பெருமதியானது. ஆமென் சொல்லுங்க. நான் தான் என் சாட்சியை சொன்னேன். நான் எங்கேயாவது போயிருந்தேன்னா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு ஒரு ஜெபம் பண்றோம். பவுல் சொல்றாரு, இந்த ஊழியத்துக்கு என்ன அழைச்சனால எத்தனையோ பேருடைய மனக்கண்களை நான் திறந்திருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்களை மட்டும் நினைக்கல, உங்க பிள்ளை உங்களோட மகனை மனசுல வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க மகளை மனசுல வச்சிருக்கிறாரு. உங்க பேரனை நினைச்சிருக்கிறார். உங்க பேத்தியை நினைச்சிருக்கிறாரு. நினைத்து அழைக்கப்பட்ட வெகு காலத்தின் செய்திதான் நீங்களும் நானும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்காக வாழ்ந்து அவருக்காக அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. சந்ததிகளுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமான நபரா கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே? ஆமென் சொல்லுங்க. இந்த சபையில ஒரு சந்ததி இருக்கு தெரியுமா? நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உலக மனுஷன் மாதிரி உலக காரியத்துக்காக நீங்க வாழாமல் கர்த்தருடைய தேவ திட்டத்துக்காக தேவன் அழைத்திருக்கிற ஒரு ஆதி காலத்து ஆரம்ப காலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு செய்திக்காக உங்கள் வாழ்க்கை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக பெருமதி உள்ளதாக இருக்கும்.